சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்யலாமா? முதல்ல இந்த மாதிரி சோயாவை குட்டி குட்டியாக இருக்கிறத 5 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தண்ணியை விடாமல் நல்லா கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதில் நீங்கள் இஞ்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச சோயாவை இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். அது கூட நம்ம அரைச்சி வச்சது உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு சோம்பு போட்டுக்கிட்டு அப்புறம் குட்டி குட்டி நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வந்துடும். இது நீங்கள் தண்ணி சேர்க்காமலே இந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் தட்டி இந்த மாதிரி தவாவில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி. இது நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியான ரெசிபி தானே, ஹெல்த்தியும் கூட. இது கூட நம்ம கேரட் சீவி சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.